மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை சாலிகிராமம் அருகே உள்ள காந்தி நகரைச் சேர்ந்தவர் 76 வயதான சம்பத். இவர் கடந்த 11ஆம் தேதி இரவு மார்க்கெட்டில் காய்கறிகள் வாங்கிக் கொண்டு மீண்டும் தனது வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். முதியவர் சம்பத் சாலிகிராமம் அம்பேத்கர் தெருவில் நடந்து சென்றபோது அவருக்கு பின்னால் தாறுமாறாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்று சம்பத் மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அரங்கேறிய இந்த விபத்து சம்பவத்தில் முதியவர் சம்பத் தூக்கி வீசப்பட்டு படுகாயங்கள் அடைந்தார். இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் முதியவர் சம்பத்தை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அசோக் நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற பாண்டி பஜார் போக்குவரத்து போலீசார் விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து அந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் ஆய்வு செய்துள்ளனர். அப்போது முதியவர் காய்கறி பையுடன் சாலை ஓரத்தில் சென்று கொண்டிருந்த போது சிறுவன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தால் மோதப்பட்டு படுகாயங்கள் அடைந்தது தெரியவந்துள்ளது. வாகன பதிவு எண்ணை கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் ரேவதி என்பவரது பெயரில் வாகனம் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் அவரது மகனான 16 வயது சிறுவன் வாகனத்தை இயக்கியதால் தான் விபத்து நேர்ந்தது என்பதும் தெரியவந்தது. தாய் ரேவதியின் இருசக்கர வாகனத்தை டியூஷனுக்கு எடுத்துச் சென்று விட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே விசாரணைக்கு பயந்த சிறுவனின் குடும்பம் இரவோடு இரவாக வீட்டை காலி செய்துவிட்டு தலைமறைவானதாக தகவல்கள் வெளியானது. அத்தோடு பாதிக்கப்பட்டவர் சார்பில் காவல்துறையில் தொடர்பு கொண்டு எஃப்ஐஆர் குறித்த விவரங்களை கேட்டபோது போலீசார் அலட்சியமாக பதிலளிக்கும் ஆடியோ ஒன்று வெளியாகி உள்ளது. அதில் எஃப்ஐஆரில் சிறுவனின் பெயர் சேர்க்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனிடையே சிறுவனின் தாயார் ரேவதி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய 16 வயது சிறுவன் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் அஜாக்கிரதையாக வாகனத்தை இயக்குதல், கொடுங்காயங்கள் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அங்கு சிறுவனுக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டு எச்சரித்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நீதிபதிகள் உத்தரவின்படி வருகிற 28ஆம் தேதி மீண்டும் சிறுவன் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.